வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த 90 சங்கீதத்துல மேல ஒரு பிராக்கெட் குள்ள போட்டிருக்கோம், தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று இதுல தலைப்பு இடப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதுல அந்த ஜெபத்துல மோசே ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்னன்னா, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம், அப்படின்னா எங்க வாழ்நாளெல்லாம் அப்படின்னா நாங்க இவரோட இருக்கிற நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி, அப்போ நம்முடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்துல அவர் தம்முடைய கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி, இந்த உலகத்துல நம்மை திருப்திப்படுத்தாத பொருள் ஏராளம் இருக்கு. ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல பாருங்க, ஜனங்கள் எதை தேடி திரிகிறார்கள் என்றால் திருப்திப்படுத்தாதவைகளை தேடி திரிகிற இந்த காலத்துல ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தை, அவருடைய கிருபையினால் திருப்தியாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால திருப்தி ஆகிறது கிடையாது. செல்வந்தனுக்கு செல்வம் சேர சேர அதனால் அவன் திருப்தி அடைவது கிடையாது. ஆனால் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எரேமியா 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. அவருடைய நன்மை என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்துல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. அவர் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தும். அந்த கிருபை அந்த மனிதனுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிருச்சுனாலே மற்ற இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பெரிதாகவே தோன்றாது. அது ஒரு பெரிய விஷயமாவே தெரிய. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே காலையிலே உம்முடைய கிருபையும் மாலையிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நல்லது என்று சொல்லி, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதும் பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல அவர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இந்த அதிகாலை நேரத்துல தேடுறோம் பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த அதிகாலை நேரத்துல அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுப்பாராம். ஒரு முறை என்னுடைய மகள் சிறிய மகளாய் இருந்த நாட்கள், அவ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5வது முடித்து இந்த காலத்துல ஒரு நாள் அதிகாலையில அவள் ஒரு காரியத்தை கண்டு எழுந்து, அதை ஒரு 2 நாள் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு காரியத்தை கண்டேன் என்று சொல்லி அவள் எங்களோட பகிர்ந்து கொண்டாள். நாங்கள் எங்களுடைய தகப்பனாரோடு கூட நாங்கள் இருந்த அந்த வீட்டில் அதனுடைய ஜன்னல் பார்த்தீங்கன்னு சொன்னா திறந்ததாக இருக்கிறதை அவள் கண்டதாகவும், அங்க அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது இந்த குருவிகள் எல்லாம் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாடி துதித்து குதித்து கொண்டிருந்த உடனே இவள் அந்த குருவிகளிடத்துல கேட்டாலாம், பறவைகளிடத்துல, நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஒருவேளை அந்த பாடல் கூட நமக்கு ஞாபகம் வரலாம், சின்ன சிட்டு குருவி என்ற ஒரு பாட்டு கூட, எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி. இவள் அந்த அந்த குருவிகளிடத்துல பேசுகிறது, எப்படி இவ்வளவு சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குருவி பதில் சொன்னதாம், நாங்க காலையில நாங்க இருட்டோடவே நாங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருவோம், துதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
ஆகவே நாங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அப்போ அது சொல்லிச்சான், அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க அவரை தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னும் போது, இந்த காலை நேரத்துல அவர்கள் அதை பார்ப்போம்னு சொல்லி அடுத்த நாள் நாங்க காலையில நாங்க பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படி வரும் பொழுது மகளும் மகனும் எழுந்து போவதை போல எந்திரிச்சு அந்த ஜன்னலை தாண்டி வெளியே போறது போல அவள் அந்த சொப்பனத்தை கண்டு சொல்றா, அதுல நிறைய அந்த மண்ணா போல வெள்ளை வெள்ளையா விழுகிறது காலையில. அது போக 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 அது அப்படியே உருகி போய் விடுகிறது. அதுக்கு அப்படியே டைம் சொன்னா, காலையில அதிகாலையில இருட்டோட 3 மணி 4 மணிக்கெல்லாம் அது விழ தொடங்குறது, அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட்ல எடுக்கிறது அது ரொம்ப அற்புதமா இருக்குது. அது நேரம் ஆக 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 அது அப்படியே கரைந்து போய் விடுகிறது. ஒரு 11 மணி 8 9 மணி 10 மணி எல்லாம் ஆயிடுச்சுன்னா அங்கே இல்லாமல் போய் விடுகிறது. இப்போ 10 மணி வரை அப்படி 10 11 வரை அப்படி இருக்கிறது என்று சொல்லி அடுத்த நாள் நாங்கள் போகிறோம் சொல்லி அதை எடுத்து உண்ட பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாக அதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளால். ஒருவேளை இந்த நாட்கள் இந்த அதிகாலை ஜெபம் அப்படிப்பட்ட காரியத்தை கூட அதை வெளிப்படுத்தினார்கள். இந்த அதிகாலை நேரத்துல தேவ சமூகத்துல அந்த கிருபை நம்மை திருப்திப்படுத்துகிற கிருபை வருகிறது. இதைத்தான் மறைமுகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே வனாந்தரத்திலே பாருங்கள், ஆண்டவர் வானதூத மன்னாவினாலே தூதர்கள் உண்ணக்கூடிய உணவாகிய அந்த மன்னாவை அன்றைக்கு அவர் பொழிந்தள்ளினார். அது நேரம் ஏற 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 அது உருகி போகுமா. அதை பொறுக்கி கொண்டவர்களுக்கு அது அப்படியே இருக்கும். அதுல பாருங்க, வெளியில கிடக்கிறது நேரம் ஏற 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 அது உருகி போயிடும், இல்லாம போயிடும். ஆனா அதை எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அது அன்றைக்கு முழுவதும் அது அற்புதமாக அது அவர்களுக்கு பலனளிக்கிறதா இருந்தது. அதுல இன்னொரு காரியத்தை சொல்லுவாரு, அதிகமாய் எடுத்தவனுக்கு மிச்சமாகவும் இல்லை, கொஞ்சமாய் எடுத்தவங்களுக்கு பற்றாமல் போகவும் இல்லை. அது அனைத்தும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைத்ததாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிகாலை நேரத்துல நாம் அவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். அவர் கொடுக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லா வகையிலும் திருப்தி அடைய முடியும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நின்ற பொழுது இருக்கிறதை விட அவர் கிறிஸ்துவை அறிந்து அவர் தேட ஆரம்பித்த பின்பு அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, எனக்கு நிறைவுபட தெரியும், எனக்கு திருப்தி அடையவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகாலை நேரத்திலே நாம் தேவனை தேடி வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது, தேவ சமூகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை அது நம்முடைய வாழ்நாளெல்லாம், அங்க அதான் சொல்றார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. அப்ப கலிகூர்ந்து மகிழச் செய்கிறது தேவனுடைய கருணை. இந்த வாழ்நாளெல்லாம் நாம் மகிழ்ந்து கலிகூறும்படி அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். நம்மை அவருடைய கிருபையினால் திருப்தியாக்க விரும்புகிற தேவன் அவர். அவர் நம்மை திருப்தியாக்குவார். ஆகவே நாம் அதிகாலையிலே தேடுவோம். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்களை பரிசுத்தவான்கள் எல்லாம் பாருங்கள், அத்தனை பேருக்கும் சொல்லுவோம், மோசேக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை, தாவீது கர்த்தருடைய கண்கள் கிருபை, யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை. இப்படி கிருபை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதிகாலையிலே தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். இந்த கிருபை உங்களை பெரியவர்களாய் மாற்றும். இந்த கிருபை உங்களை மென்மைப்படுத்தி வைக்கும். இந்த தேவ கிருபை உங்களை அதிகமாய் தேவ சமூகத்தில் கிட்டி வர செய்யும். இந்த கிருபை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான பாத்திரங்களாய் நம்மை எடுத்து நிறுத்தும். ஆகவே நாம் அதிகாலையிலே தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.